எப்ஸ்டீன்கிற ஒரு வெடிக்க காத்திருந்த ஒரு அரசியல் குண்டை அழிக்கிறதுக்கு, நீர்த்து போ செய்வதற்கு, அணைக்கிறதுக்கு தான் இப்படி ஈரான் மீது குண்டு போட்டு முதல் நாள்லயே குழந்தைகள் முதல் கொமைனி வரைக்கும் படுகொலை செய்து இந்த விஷயங்கள் மடைமாற்றப்பட்டிருக்கோ அப்படின்னு தோணுது. எப்ஸ்டீன் இப்படி சொல்றார், ஒருவேளை ட்ரம்புக்கு தன்னுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுது, தன்னுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆயின் நிச்சயமா ஈரான் மீத கண்டிப்பா போர் தொடுப்பார். மட்டுமல்ல அந்த போரின் ஊடாக தேச வெறியை காட்டி மக்கள் ஆதரவு பெற்று தன்னுடைய பேரு, தன்னுடைய பதவி அனைத்தையும் பாதுகாத்துக்குவார் அப்படின்னு எப்ஸ்டீன் கைதான போது வெளியான சாட்ல இருந்த விஷயம். இந்த சூழ்நிலையில இதன் பின்னணியில தான் திடீர்னு 28ஆம் தேதி ஈரான் மீது தாக்குதல் தொடுக்குது அமெரிக்கா. 28ஆம் தேதி இந்த தாக்குதல் தொடங்கின உடனே 27 வரை மிக காத்திரமா, மிக அதிகமா விவாதிக்கப்பட்டிருந்த, குளோபல் மீடியா முழுக்க பேசு பொருளா இருந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ், அதுக்கு அடுத்தடுத்து பல பெயர் பட்டியல்களை வெளியிட இருந்த சூழல்ல மொத்தமா இந்த போரோடைய பாதிப்பு, இந்த போரினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் அப்படி குளோபல் மீடியா பட்டியலிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த விஷயங்களை விவாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மொத்தமா எப்ஸ்டீன் ஃபைல உலகம் முழுக்க இருக்கிற அனைவரும் மறந்த ஒரு சூழல்ல பிரின்ஸ் ஆண்ட்ரூஸ் கைது செய்யப்பட்டார் இல்லையா, முதல் கைது. அவரு சத்தமே இல்லாம விடுவிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த சூழலோடு நம்ம பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏற்கனவே இவங்க எப்ஸ்டீனுடைய தீவுல பிள்ளைக்கறி தின்னவர்கள் தான் இவங்க அப்படிங்கிறது தெரியும். அதோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது